வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிலிப்ஸ் அப்படின்ற ஃபீல் குட் மலையாளம் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல முகேஷ் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை ஆல்ஃபிரட் குரியன் ஜோசப் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம். அதாவது முகேஷ் பெங்களூர்ல தன்னோட பிள்ளைகளோட சந்தோஷமான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. முகேஷோட மனைவி பல வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. ஸோ ரொம்ப வருஷங்களா தன்னோட பிள்ளைகளை இவர் தான் பாதுகாத்துட்டு இருக்காரு. அவரோட பிள்ளைகள்ல பாத்தீங்கன்னா பையன் ஒரு சாஃப்ட்வேர் எம்ப்ளாயா இருப்பாரு. மிச்ச 2 பசங்களுமே ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்கிற இவங்களோட லைஃப்ல எதிர்பாராத ஒரு டிராஜடி நடக்கும். அந்த டிராஜடி அவங்க குடும்பத்தையே உலுக்கிடுது அப்படின்னே சொல்லலாம். அந்த டிராஜடி என்ன, அந்த டிராஜடினால இவங்க லைஃப் என்ன மாதிரிலாம் பாதிக்கப்படுது, அதுலேருந்து மீண்டு வந்தாங்களா இல்லையா, அண்ட் யுனைடடா இருந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா படுறது, இந்த படத்தோட வாழ்வியலையும் சரி, இந்த படத்துல காட்டக்கூடிய அந்த சம்பவத்தையும் சரி ரொம்ப ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். நமக்கோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ நடந்த மாதிரியான ஒரு ஃபீலை இவங்க நல்லாவே கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த வாழ்வியலை காட்டின விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ரொம்ப ஜாலியாக அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்றது நகர்ந்து போகுது. அண்ட் அந்த ட்ராஜடி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமே அந்த ஃபேமிலி எப்படி அந்த கிரைசிஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையுமே ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இந்த படம் உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி இந்த டீம் கிட்ட இருந்து வந்த ஹெலன் படமும் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான உண்மை சம்பவங்களை படமாக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு விதமான ஈர்ப்பு அப்படின்றது வந்துருது. அதையும் நம்பகத்தன்மையோட பிரசன்ட் பண்ணும்போது அந்த படங்கள் வெற்றியும் அடையுது அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தில் ஹியூமன்ஸ் ஆர் ப்ரோன் டு மிஸ்டேக் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பட் அதை எப்படி மாற்றிக்கிறோம் அப்படின்றதுல தான் ஒரு மனுஷனோட இயல்பும் இருக்குது அப்படின்றதையுமே காட்டியிருப்பாங்க. இதில் சொல்லப்போனால் ஒரு கேரக்டருமே அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அவங்க பண்ணுறது நியாயமாக இருக்கும். பட் ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அவங்களோட ஃப்ளாஸ் அப்படின்றது வெளியே தெரியும். அதே மாதிரி இந்த படம் மறைந்த இன்னசென்ட் அப்படின்ற மலையாள நடிகருக்கு ஒரு நல்ல ட்ரிபியூட்டா இந்த படம் அமைஞ்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் அவரோட அந்த மணி அங்கிள் அப்படின்ற அந்த கேரக்டர் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கேரக்டர் அந்த படத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே 1.25 மணி நேரம் தான். ஒரு குயிக் வாட்சாவே நீங்க பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பேஸ் அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். அதுலயும் குறிப்பா இந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பேசப் பண்ணியிருந்திருக்கலாம். பயங்கர ஸ்லோவா நகரும் அந்த ட்ராஜடிக்கு அப்புறமாட்டு. அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்டுமே ஒரு மாதிரி இழுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த போர்ஷன்லையுமே ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக எமோஷனலாக நிறைய விஷயங்களை வச்சு அமைச்சிருந்தாங்கன்னா இந்த படம் பயங்கரமான ஒரு படமாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 அவுட் ஆஃப் 5. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.